ஸோ அந்த அளவுக்கு கடவுள் இல்ல சொல்ற அந்த நிலைப்பாடுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல ஆ நீதியும், நியாயமும், அன்பும் உள்ள கடவுள் சொல்லுவது, அது கிறிஸ்துவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வகையிலுமே அவர் காப்பாத்தல சொல்ற நிலைமை இருக்கு. ஸோ அவர் சித்தம் என்னதுன்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது சொல்றது தான் அவருடைய சித்தமா இருக்கு. ஆனா அவருடைய ஓன் ஜனங்கள கூட அவரால காப்பாத்த முடியல சொல்ற ஒரு விஷயம் இருக்கு சொல்லி, இந்த கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது, அவர் ஒரு கடவுள் இருக்கார் சொல்லி நீங்க நம்புறீங்க. ஆனா அவரு அவருடைய ஓன் சித்தத்தையே செய்ய முடியல. அப்ப பார்த்தீங்கன்னா, சாத்தான் மிக வல்லமையான ஒரு ஆளா இருக்கான். ஸோ ஏன்னா 70% மக்கள என்ன பண்றான்னா, அவன் நரகத்துக்கு கொண்டு போறான். ஆனா 2000 வருஷமா தேவன் எல்லா மக்களும் ரட்சிக்கணும்னு சொல்றது தான் அவர் சித்தமா இருக்கு. ஆனா அவருடைய ஜனங்கள கூட அவரால ரட்சிக்கப்பட முடியாம இருக்கு. ஸோ வெறும் 30% மட்டும் தான் பரலோகம் போற மக்களா இருந்தாங்கன்னா, அது எப்படி? சொல்லி அங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம தான் சரியா வேதாகமத்த சரியா புரிஞ்சுக்கல. எல்லாம் தேவன சரியா புரிஞ்சுக்கல. அவருடைய திட்டத்த சரியா புரிஞ்சுக்கல. அவர் என்ன பண்றாரு சொல்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கல சொல்றது தான் நம்ம கடைசியா பார்த்து முடிச்சோம். அப்ப இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறவங்களுக்கு நம்போ எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம் நம்ம அதெல்லாம் கிடையாதுப்பா, தெரியாதுப்பா. இல்லன்னா எ தேவன நீ இந்த மாரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. தேவனுக்கு முன்னாடி நீ என்ன இருக்குதோ அத மட்டும் தான் நீ கேட்டுட்டு போணும். சொல்லி நம்ம சொல்றவங்களா இருந்தோம்னா அது சரி கிடையாது. ஸோ அப்ப பேதுரு என்ன சொல்றார்ன்னா, கேட்கிறவங்களுக்கு சாந்தத்தோடும், ஈவு. பொறுமையோடும் ஆ மறு கேட்கறதுக்கு ம். சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க சார். மறு உத்தரவு அருள்வாயாக சொல்லி நம்ம எங்க படிச்சோம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம். கரெக்ட்டா? ஆமாம் பிரதர். ஸோ அப்போ அதுக்கு ஆல்வேஸ் பி பிரிப்பேர்ட். நீங்க ஆயத்தமா இருங்க. ஓகே. அது மாரி கேள்வி கேட்டாங்களோ, நீங்க ஆயத்தமா இருங்க. ஸோ இந்த ஆயத்தத்துக்கான ஒரு கிளாஸ் தான் இது. ஓகே. இந்த அஸ்திபாரம் சொல்ற அந்த பாடங்கள் சொல்லி பார்க்குறோம். இதுல ஆதி திருச்சபை எப்படி அஸ்திபாரத்துல இருந்தாங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் உள்ள நுழைந்த ஒரு பொய் பொய் போதனைகள் எதெல்லாம் இருக்கு? அது எதெல்லாம் தப்பானது சொல்லி நம்ம வேதாகமத்தின் வகையில நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ப விசுவாசிக்கிற நம்ப படிச்சுட்டு இருக்கிற இந்த வேதாகமம் வந்து மெய்யான புத்தகமா, உண்மையான புத்தகமா சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் அதே கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மக்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க. நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. நீங்க பைபிள படிக்கிறீங்க. உங்க பைபிள் மட்டும் கரெக்ட்டா? அது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க. ப்ரூஃப் சொல்லுங்க. சொல்லி சொன்னாங்கன்னா, நெறைய பேர் சொல்றது என்னதுன்னா, நான் படிக்கிறேன். எங்க அப்பா, அம்மா இது பண்றாங்க, படிச்சாங்க. ஆ எல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்கு. மனுக்குலத்த காப்பாத்துறதுக்கான காரியங்கள் இருக்கு. சொல்லி இப்படிதான் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே அதுல என்ன இருக்கு சொல்லி பார்க்கறது தான் நம்ம 4 டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். ஓகே. 4 பாயிண்ட்டா நம்ம பார்க்க போறோம். 4 டாபிக்ல பார்க்க போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இசைவு. செய்து. சரி. இசைவு மற்றும் கோர்வை சொல்ற அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைபிள் எத்தன பேரா எழுதப்பட்டது? எத்தன பேர்களால் எழுதப்பட்டது? உங்களுக்கு தெரியுமா? வேதாகமம் எத்தன பேரால் எழுதப்பட்டது? பிரதர் அதாவது சீக்கன் பாக் அவருக்கு அடுத்தது அநேக தேவ பிள்ளைகள் எழுதுனாங்க. ஆனால் எத்தனை பேருன்னு எனக்கு சொல்ல முடியாது பிரதர். அது டிரான்ஸ்லேஷன் பிரதர். ஓ டிரான்ஸ்லேஷன். ஓகே. ஓ சரிங்க அது பிரதர். லாட்டின் மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு தமிழ். சீகன் பால் மாற்றம் செஞ்சார் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம் ஆக்சுவலா ம் லாட்டின்லேருந்து கிரேக்குக்கு மாத்துனாங்க. கிரேக்லேருந்து தமிழுக்கு மாத்துனாங்க. ஸோ இப்படிதான் சீகன் பால் பண்ணது. சரிங்க ஓகே. சரிங்க பிரதர். ஸோ டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது மொழி மாற்றம். ஓகே. ஆமாம் மொழி ஆனா மாற்றம் பண்ணுறது. எழுதுனது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க தமிழ்ல. அத ம் இன்னொருத்தர் அமெரிக்கால இருக்கிறவர் என்ன பண்ணாரு, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு மாத்துறாரு. அப்ப அது மொழி மாற்றம். ட்ரான்ஸ்லேட் ஆனா பண்ணுறாரு. ஆத்தர் யாரு? ஒரிஜினல் ஆத்தர் எழுதினவர் யாரு? சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ம் நீங்க. அந்த மாரி ஆமாம் பிரதர். பைபிள்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 40 பேர் எழுதினாங்களாம். ஓகே. சரிங்க பிரதர். யார் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் எழுதியிருக்காரு. மோசே எழுதியிருக்காரு. ம் ஓகே. பேதுரு எழுதியிருக்காரு. பவுல் எழுதியிருக்காரு. ஓகே. யோவான் எழுதியிருக்காரு. மத்தேயு எழுதியிருக்காரு. மார்க் எழுதியிருக்காரு. லூக்கா எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எத் 40 ஜனங்கள் கிட்ட 40 பேர் கிட்ட எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம்.
வேதாகமத்தை. அதனால தான் வந்து வேதாகமம் சொல்லும்போது நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரிங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் சொல்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிள் பார்த்தீங்கன்னா பிபிலியோஸ் சொல்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. ஓகே, சரிங்க. பிபிலியோஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, பைபிள் ஆர் புக். பிபிலியோ இஸ் ப்ரிஃபிக்ஸ் தட் மீன்ஸ் பை புக் ஆர் பைபிள், கிரீக் வேர்டு. ஓகே, சரிங்க. புக்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து பைபிள் சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் வந்து கிரேக்க வார்த்தை ஆகிய பிபிலியோ இதுலேருந்து தான் வந்து பைபிள் சொல்கிற பேரே வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ புக்ஸ் சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பகவத்கீதா யார் எழுதுனது? தெரியல பிரதர், யார் எழுதுனாங்க? ஓகே, பகவத்கீதாவை எழுதுனது பார்த்தீங்கன்னா வியாசா சொல்லுவாங்க, மகரிஷி வேத வியாசா சொல்லுவாங்க. ஓகே, ஒருத்தர் தான். அதே மாதிரி ராமாயணா எழுதுனது ஆத்தர் சொல்லுவாங்கன்னா வால்மீகி சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதோட ஆத்தர் சொல்லி பார்க்குறோம், அதோட எழுதினவர் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இது குரான் சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது நபி. ஓகே, முகமது நபி சொல்லி பார்க்குறோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, எழுதினவங்களா இருக்காங்க. ஓகே, ஆனால் பைபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஹவு மெனி பீப்புள் ரோட் பைபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 40. பாருங்க, 40 பேர் மேலே எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த எழுதும்போதே வந்து நிறைய மிஸ்டேக் விடுவாங்க. ஓகே, 40 பேர் அவங்க எத்தனை ஆண்டு எழுதுனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு மேலே எழுதுனாங்க வேதாகமத்தை. எப்பனா மோசே வந்து 1500 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு முன். கிறிஸ்துவுக்கு முன் பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதினாரு. இது ஃபர்ஸ்ட் 5 புத்தகம். ஓகே, தோரா சொல்லுவாங்க அதை. சரிங்க சார். தோரா மோசே எழுதினது என்ன பிரதர்? மோசே எழுதினது. அது எந்தெந்த புக் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 புத்தகம்: ஜெனிசஸ், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் சொல்ற 5 புக்கு பேர் வந்து தோரா சொல்லுவாங்க. இது யாரால் எழுதப்பட்டது சொல்லிங்கன்னா மோசஸ்னால எழுதப்பட்டது. ஓகேவா? ஈவன் யோபு கூட பார்த்தீங்கன்னா மோசஸ் தான் எழுதினான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஷுவா வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் வந்து அங்கேருந்து ஸ்கிரைப்ஸ் அவங்க எழுதினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து சங்கீதம் தாவீது எழுதினாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சாலமன் எழுதினது, பிரசங்கி, அது மட்டும் இல்லாமல் உன்னத பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் எரேமியா, ஐசையா, அப்புறம் ஏனோக்கு, சாரி யாருன்னா யோனா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள். ஓகே, மீகா, மல்கியா சொல்ற அநேக தீர்க்கதரிசிகள்லாம் எழுதுனாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்து கடைசி புத்தகம், அது முதல் புத்தகம் வந்து ஆதியாகமம், அது மோசேனால் எழுதப்பட்டது. கடைசி புத்தகம் யாருனால கொடுக்கப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் புக் என்ன ஆஃப் பைபிள் என்னது? வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் விசேஷம் எப்போ எழுதப்பட்டது? எப்போ எழுதப்பட்டது பார்த்தீங்கன்னா 90லேருந்து 96 இதோ இப்போதான் எழுதப்பட்டது. 90ல் எழுதப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, கடைசி 90 AD, கிறிஸ்துக்கு பின். கிறிஸ்துக்கு பின். அப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1500 கிமு ப்ளஸ் 90 பார்த்தீங்கன்னா சுமார் 1590 வருஷமா எழுதப்பட்டது. எத்தனை பேரால் எழுதப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா 40 பேரால் எழுதப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேதாகமம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, பைபிளுக்கு மீனிங் என்னது? அது வந்து கிரேக்க வார்த்தையாக்கிய பிப்ளியோஸ் அதுலேருந்து வந்தது சொல்லி பார்க்குறோம். ஓகே, கிரேக்க வார்த்தை பிப்ளியோஸ் பைபிள்.
அது 40 பிப்ளியோ, BIBLIO பிப்ளியோ. ம். அதுதான் வந்து பைபிள் வந்து பேர் வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். அது 40 ஏன் புக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் அதுக்கு அர்த்தம் என்னது? புக்கு, கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், இல்லைன்னா புத்தகத்தின் தொகுப்பு சொல்றதுதான் அதோட கிரேக்க அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இது ஏன் வந்து புக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக புத்தகங்கள் இருக்கு. ஓகே. மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கு. பழைய ஏற்பாடு எத்தனை இருக்கு? ஹவு மெனி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்? 39 பிரதர். கரெக்ட். 39. புதிய ஏற்பாடு 27. 27. அப்ப பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்கள் இருக்கிறதுனால தான் இது பேர் பிப்ளியோ இல்லைன்னா பைபிள் சொல்லி கிரேக்கத்திலேருந்து வந்தது சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இது 40 பேர் எழுதியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். இது 1590 இல்லைன்னா 600 வருஷம் கிட்ட வந்து எழுதப்பட்டது சொல்லி பார்க்குறோம். ஓகே. சரி, இதில் வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பற்றி நீங்கள் எழுதுங்க சொல்லி சொல்கிறேன். ஓகே. அதே இது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பேப்பர் கொடுத்துட்டு தமிழ்நாடோட அரசியல் பற்றி எழுதுங்க சொல்லி சொல்கிறேன். உங்களுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதும் 20 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டதும் மேட்ச் ஆகுமா? ரெண்டுமே கரெக்டாக இருக்குமா? நிறைய சேஞ்ச் ஆகும். அப்போ ஒரு ஆள் எழுதுறாரு, அவருக்கு 20 வருஷம் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்ச் இருக்கும். இது 40 பேர், அதுவும் 40 பேர் எப்படிப்பட்டவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ராஜா. ஓகே. தாவீது ராஜா, அவர் வந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். சாமுவேல் ஒரு ஆசாரியர். ஓகே. அதே மாதிரி இவர் மோசே பார்த்தீங்கன்னா அவரும் ஆடு மேய்க்கிறவர், ஜனங்களை வழி நடத்துறவர். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர் பேதுரு. பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயர்ல இருந்து கிறிஸ்துவத்தை தழுவி கொண்டவர். ஓகே. மாறினவர். ஓகே. மனம் மாறினவர். அப்புறம் யாரு? லூக்கா வந்து ஒரு டாக்டர். ஓகே. அதே போல மேத்யூ வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஓகே. வரி வசூல் பண்றவர் சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் டிஃப்ரெண்ட் வேலை செய்யறவங்க. ஓகே. மீன் பிடிக்கிறவங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலை செய்யறவங்க. ஓகே. அவங்களால் எழுதப்பட்ட புத்தகம், அதுவும் பார்த்தீங்கன்னா 1600 வருஷமா எழுதப்பட்ட புத்தகம் எப்படி வந்து இசைவா இருக்கு சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. அது எப்படி இசைவா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்துல பாருங்களேன். ஜெனிசஸ் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2. அதுல வந்து கடவுள் என்ன சொல்றாருன்னா 17ஆம் வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களையும் சாப்பிடலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற 16 நன்மை தீமை கனியை மட்டும் நீ வந்து புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே நீ சாவாய். அதனால எழுதியிருக்கு ஆதியாகமம் 2:17. இல்லைங்க, நான் இங்க தமிழ் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா படிக்கலாம். 2 வருஷம் வாசிட்டீங்களா? 16, 17 2 வாசிட்டீங்களா? நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலீங்களா பிரதர்? 16, 17 ரெண்டுத்தையும் வாசிட்டீங்களா? ஒரு நிமிஷம். படிங்க. பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது. உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் லோவா இருக்குது பிரதர் உங்களுக்கு. லோவா இருக்கா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? ஓகே பிரதர். படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே பிரதர். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து 17ஆம் வசனத்துல வந்து, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க
ம். விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மரணம். சாகவே சாவாய் சொல்லிட்டாரு. ஓகே. நீ அத ஆ, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். 3வது அதிகாரம். ஓகே. சாரி 2ஆம் அதிகாரம். 17வது 17ஆம் வசனம். வசனம். ம். ஸோ ஆனா சாத்தான் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே 3ஆம் அதிகாரம் வாங்க. 3. அதுல வந்து 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. கடவுள் என்ன சொன்னாரு? நீ சாகவே சாகவே சாவாய் சொன்னாரு. நீ ம். சாவதே சாவதில்லை சொல்லி யார் சொல்றா? சாத்தான் சொல்றான்னு சொல்லி சாத்தான் பார்க்கிறோம். சொல்றான். ஓகே. அந்த சர்வமானது சொல்லும்போது சாத்தான் சொல்லுது. ம். அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? சாப்பிட்டுடுறாங்க. சாத்தான் ம். சொன்னத கேட்டு. கடவுள் சொன்னத கேட்டு பயப்படாதபடிக்கு, அவங்க சாத்தான் சொன்னத கேட்டு சாப்பிட்டுடுறாங்க. வஞ்சிக்கப்பட்டு சாப்பிட்டுடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆதாமும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் brother. 22ஆம் வசனம் படிங்க. 22ங்க. ம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். ம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு ஆதாம ஏவாள ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கும் வாழாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளில அனுப்பிச்சிடணும்னு சொல்லி சொல்றாரு. 23 பாருங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த 22ங்களா brother? 23. 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ம். ஓகே. அப்புறம் அந்த போற வழிய வந்து என்ன பண்ணாருன்னா, கேருபீன்கள்னால வந்து அத மூடிட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனிய போய் சாப்பிடாதபடிக்கு. ஓகே. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மரணம் வந்து எப்படி வந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஏதேன் தோட்டத்திலே இருந்திருந்தா மரணம் வந்திருக்காது. ஏன்னா, அங்க ம். ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. மரம் இருக்கு. ஓகே. சரிங்க அப்ப brother. காட் என்ன சொல்றாருன்னா, ஆதாமும், ஏவாளும் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? வெளில அனுப்பிச்சிடலாம். ஓகே. ம். தோட்டத்திலிருந்து வெளில அனுப்பிச்சுட்டு, அந்த தோட்டத்த வந்து மூடிறலாம். கேருபீன்னால புரொடெக்ட் பண்ணிறலாம். சொல்லிட்டு, எதுக்குன்னா ஆதாமும் ஏவாளும் போய் ஜீவ விருட்சத்தின் கனிய சாப்பிட்டு உயிரோடு இராதபடிக்கு. பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த சாபம் என்னது? நீ சாப்பிடும் நாளிலே சாவாய். அதே மாரி தான் அவங்களுக்கு வந்து மரணம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதானே போட்டிருக்கு. இப்போ 22ல திருப்பி ஒரு வாட்டி படிங்க. ஆ. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். ம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ஆ என்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று அவர் பண்படுத்துறதுக்காக என்ன பண்ணாருன்னா, தோட்டத்திலிருந்து வெளில அனுப்பிச்சிட்டார் சொல்லி அனுப்பிவிட்டார். பார்க்கிறோம். அப்புறம் அனுப்பிச்சிட்ட பிறகு என்ன பண்றாரு? 24ஆம் வசனத்துல அவர் தூதர் மனுஷன் ம். ம். படிங்க, அவர் படிங்க. மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அப்போ யார் போகக்கூடாது சொல்றாரு? ஆதாமேவேல் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அத வந்து பாதுகாக்கிறார். அந்த தோட்டத்தையே. ஓகே. போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படிதான் வந்து மனுஷங்களுக்கு வந்து என்னாச்சு? மரணம் வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் வந்து ஜீவனோடு இருந்தாங்க. நித்திய ஜீவனோடு இருந்தாங்க. ஓகே. மரணமே இல்ல. புரியுதுல்ல? சரிங்க பிரதர். சாப்பிடும் நாளிலே சாவாய். சாவாய். சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் மரணமே மனுஷனுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷனுக்கு மரணம் சொல்றது இல்ல. சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது, அவர் என்ன சொல்றாரு? ஜீவன கொடுக்கவே நான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம். நாலாம் வசனம். இந்த ஒரு நிமிஷம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. சோ அந்த ஜீவனை கொடுக்க தான் வந்தாரு இயேசு கிறிஸ்து. அதே இது நம்மளுக்கு ஃபேமஸான ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 3:16. யோவான் 3:16. 3:16ங்களா? ம்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் வாழ்கிற ஜீவன் தரும்படிக்கு என்ன பண்ணாராம், அவரோட சொந்த குமாரனே என்ன பண்ணாரு, பூமிக்கு அமிச்சார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இது மட்டும் கிடையாது. அப்படியே யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்களா. யோவான் 6:39. 6:9ங்களா? 39. 39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அடுத்தது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். பாருங்க, அப்போ நித்திய ஜீவன்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல வந்து உங்க தாத்தா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு மரம் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அந்த மரம் வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு 5 வயசுல வச்சு இருக்கும்போது வந்து ஒரு மரம் வச்சிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 வருஷம் ஆயிடுச்சு, 80-90 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மரம் பயங்கர பெருசாயிடுச்சு. அப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, இது உங்க தாத்தா வச்சதுப்பா சொல்லி சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, உங்களுடைய நம்ம பசங்களாம் வந்து அது கீழே வந்து நிழலுக்கு வந்து தங்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது 3 ஜென்ரேஷன், 3 வம்சத்தை வந்து பார்த்துருக்கு இந்த மரம், உங்க தாத்தா வச்சது சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டா? அது நீண்ட ஆயுசை வந்து குறிக்கிறதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மலை, ஒரு பெரிய மலையை நீங்க பாக்குறீங்க. இது பரம்பரையா இங்கதான் நம்ம இருந்திருக்கோம், இது நம்ம முன்னோடிகள் வந்து வாழ்ந்த இடம் இது சொல்லி சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப என்ன ஆகுதுன்னா, நித்திய ஜீவன் சொல்றது நம்ம வந்து நித்தியமா வாழ்றவங்களாம். ஓகே, இந்த பூமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. பூமி இருக்கட்டும், பூமியில இருக்கிற ஒரு மரம் இருக்கட்டும், ஒரு மிருகம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கு. ஆனா மனிதர்கள் வந்து படைக்கப்பட்ட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா வாழ்றதுக்காகயா. ஓகே, எப்படி தேவன் வந்து நித்தியமா இருக்காரோ அதே போல மனுஷர்களும் நித்தியமா வாழ்றதுக்காகயா. அதனால தான் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். பாத்தீங்கன்னா ஜீவன் சொல்லி இருக்கு, லைஃப், வாழ்வு. ஓகே, மரணம் சொல்லி போடாம ஜீவன் இருக்கு. அது எப்படி இருக்கா, நித்தியமான ஒரு ஜீவனா, அழிவே மரணமே இல்லாத ஜீவனா. சோ அதை கொடுக்கதான் நான் வந்திருக்கேன். நான் கடைசி நாள்ல என்ன பண்ணுவேன், அவன் உயிர் தெழுப்பும் போது, அவருடைய வருகை 2ஆம் வருகையில அவர் உயிர் தெழுப்பும் போது எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எப்படி வந்து மரணம் வந்துச்சு, மரணத்துல இருந்து விடுதலை பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தேவன் ராஜ்யத்துல அந்த இது கடைசி நாள்ல என்ன பண்றாராம், அவர் எல்லாருமே உயிர் தெழுப்புறாராம், அவங்களுக்கு நித்திய ஜீவன் தராராம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிப்படுத்தல நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்களா. 21 1-4ங்களா? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒடிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க என்ன சொல்றாரு, தேவனுடைய வாசஸ்தலம் வந்துருச்சான். இப்ப நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்னா, தேவன் வந்து ஆதாம் விட்டு போறதை நம்ம பார்த்தோம், விலகிட்டார். ஓகே, அவருடைய பிரசனத்துல இருந்து என்ன பண்ணிட்டாரு, ஆதாம் ஏவாளை வந்து நீக்கிட்டார், நீங்க போயிடுங்க சொல்லிட்டு. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 21ஆம் வசனத்துல என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய வாசஸ்தலம் என்ன பண்ணுதான், பூமிக்கு இறங்கி வருதான். வந்து இந்த மனுக்குலம் என்ன பண்றாங்களாம், அந்த அவரோட ஜனங்களா இருக்காங்களாம். அவர் என்ன பண்றான், அவர் உங்களை கண்கள்ல இருக்கிற கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கிறாராம். துடைச்சிட்டு இனி மரணமும் இல்லை, அழுகையும் இல்லை, கூக்குரலும் இல்லை, இது எதுவுமே இல்லை. ஓகே, முந்தினவைகள் அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே என்னதான் நீங்குது, ஒளிந்து போது சொல்லி சொல்றாரு. அப்ப எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, எப்படி மரணம் வந்துச்சு, மரணத்துல இருந்து எப்படி மீட்பராகி இயேசு கிறிஸ்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் மீட்பு கொடுத்துட்டு பிறகு என்ன ஆகுது, கடைசியில வந்து
வெளிப்படுத்தல்ல தேவனுடைய வாசஸ்தலம் வந்து திருப்பி வந்து பூமிக்கு வர்றது சொல்லி பார்க்குறோம். இதான் இசைவு பாருங்க. அப்போ எப்படி வந்து தேவன் வந்து அந்த மக்களை காப்பாத்துறாரு, அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை சொல்லி சூஸ் பண்ணாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து மூலமா உலக ரட்சகர். ஓகே, அந்த சத்தியம் வந்து உலகத்துக்கே போச்சு சொல்லி பார்க்குறோம். உலகத்துக்கு போனது மூலமா நிறைய பேர் விசுவாசம் ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஜீவனை பெறவங்களா ஆகுறாங்க சொல்லி பார்க்குறோம். மரணம் சாத்தானுடைய வஞ்சனையினால வந்துச்சு. அந்த மரணத்திலிருந்து தேவன் வந்து எப்படி வந்து மீட்பை கொடுக்குறாரு சொல்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல இருக்கிற விஷயமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ரொம்ப கோர்வையா என்ன பண்றாங்கன்னா ஒரு அதிகாரத்திலையும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, அது கூட நீங்க அதிகாரம் எடுத்தீங்கன்னா ஆதியாகமத்துல வந்து நம்ம ஆதாம் ஏவாளை பத்தி படிக்கிறோம். அப்படியே பாஸ் பண்ணி நம்ம யாத்திரைகம் வந்தீங்கன்னா மோசே வந்துருவாரு. அந்த ஜனங்கள் பாருங்க டிராவல் ஆகிட்டே இருக்கும். நோவா வராரு, நோவாக்கு அப்புறம் ஆபிரகாம் பத்தி வருது. ஆபிரகாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எகிப்துல வந்து அடிமைத்தனத்துல போயிடுறாங்க. அந்த யோசேப் மூலமா, யோசேப் இருக்கிறாரு, ஜேக்கப் அவங்கலாம் போயிடுறாங்க அங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோசே வராரு. அப்படியே இசைவு பாருங்க கோர்வையா அடுத்ததான். அப்புறம் இவங்க யாரு தாவீது வந்துடுறாரு, ராஜாக்கள் வந்துடுறாங்க. ராஜாக்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட இது வந்துடுது, மத்தேயு புதிய ஏற்பாடு. பார்த்தீங்கன்னா காலங்களோட அப்படியே சேர்ந்து அதுவும் டிராவல் ஆகுது இந்த புத்தகங்கள். ஸோ இந்த அளவு இசைவா வந்து எந்த புத்தகமும் கிடையாது. அதுவும் 1600 வருஷமா எழுதப்பட்ட புத்தகம் இது. அப்புறம் அது மட்டும் இல்லாம 66 புத்தகங்கள் செப்பரேட் புத்தகங்கள் வச்சு ஒன்னா கிளப் பண்ணப்பட்டாலும் டிஃப்ரெண்ட் டைம்ல எழுதினாலும் அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்ன இல்லை, முரண்பாடே இல்லை. அது அவ்வளோ இசைவா இருக்கு. இதுவே ஒரு பெரிய சாட்சி, இது தேவனால் உண்டானது சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனம் கூட படிக்கலாம் நம்ம. எங்கன்னா 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21. வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாத்தீங்கன்னா எந்த ஒரு இந்த புத்தகத்துல இருக்கிற எந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளும் தீர்க்கதரிசனமானது, இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் ஆனது மனுஷனுடைய ஓன் சித்தத்தை பத்தி எழுதல. ஓகே, அவங்க குடும்பத்தையோ இல்லைன்னா அவங்க வரலாற்றையோ அந்த மாதிரி இது கிடையாது. தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டதுன்னா அப்ப வேதாகமம் வந்து யாருனால எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினால். சூப்பர். அப்ப அது எழுதப்பட்டது ஒரே பர்சன் தான். அது 600 வருஷமா எழுதப்பட்டாலும் சரி, அது 40 பேரால் எழுதப்பட்டாலும் சரி, அது 66 புத்தகமா இருந்தாலும் சரி, அது யாரால கொடுக்கப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமம் வந்து இசைவா இருக்கு, ஒண்ணுக்கு பின் முரண்பாடு இல்லாதபடிக்கு இருக்கு. அதனால்தான் இந்த புத்தகமே எப்படி எழுதப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா மனித கைகளால் எழுதப்படாதபடிக்கு தேவனே என்ன பண்றாரு, அவருடைய ஆவியை கொடுத்து எழுத வச்சதுதான் இந்த புத்தகம் சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் இது ஸ்பெஷல். இது ஹோலி பைபிள், பரிசுத்த ஆவி. எப்படி தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி நம்ம சொல்றோமோ அதே போல பரிசுத்த வேதாகமும் சொல்லி நம்ம சொல்றோம் பைபிள. ஏன்னா இது எழுதப்பட்டது வந்து பரிசுத்த ஆவி மூலமாய் ஏவப்பட்டு எழுதப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள் தான் எழுதினாங்க, மோசே தான் வந்து எழுதினாரு. ஆனா யார் வந்து கூப்பிட்டாரு மோசேவை, மலைக்கு வா, சீனாய் மலைக்கு வா சொல்லிட்டு, அங்க நான் உனக்கு பழக இது எழுதி தரேன் சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் எழுது சொல்லி சொன்னது யாரு? தேவன். சோ இதுதான் நம்ம பாக்குறது. ஓகே, இதுதான் வந்து நம்ம வெளிப்படுத்தல கூட பார்க்கலாம். அது ஆதியாகமத்துல நம்ம பாக்குறது அந்த விஷயங்கள் 5 புத்தகத்தை எழுதினது. வெளிப்படுத்தல கூட பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்து இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் மூலமா யோவானுக்கு கொடுத்தாரு சொல்லி பாக்குறோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாகமம் மெய்யாகவே இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த புத்தகம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் இவ்வளவு இசைவா இருக்கு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நீங்க வந்து பைபிள் ஏன் நம்பணும் சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா சொல்லலாம், இது 40 பேரால் எழுதப்பட்டதுப்பா, அதுவும் டிஃப்ரெண்ட் மக்கள் அவங்க.
ஒருத்தரும் வந்து என்னைய மாதிரி ஒரு படிச்சவங்க, என்னதுன்னா நல்ல ஒரு டாக்டரோ இல்லைன்னா வந்து எழுத்தாளரோ கிடையாது. ஒருத்தவங்க வந்து விவசாயம் செய்யறவங்க, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற ஆளு, ஒருத்தர் என்னதுன்னா மாடு மேய்க்கிறவங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது ராஜா வீட்ல இருக்கிறவங்க, பரிசேயர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மக்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து 1600 வருஷமா எழுதினாலும் அது அவ்வளோ இசைவா இருக்கு. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தேவ ஆவியினால் எழுதப்பட்டது சொல்லி நான் இங்க சொல்ல முடியும். ஓகே, கிளியரா சரி. பிரதர் இது? இது கிளியர் பிரதர். ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? இது வந்து கொஸ்டின் இது இப்போதைக்கு எதுவும் இல்லை பிரதர். ஓகே, சரி பிரதர். அப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னது? உண்மைத்துவம் மற்றும் ஆமா. நேர்மை. ம். உண்மைத்துவம் மற்றும் நேர்மை. நேர்மை. ஸோ உண்மைத்துவம் மற்றும் நேர்மை சொல்லும்போது நிறைய மற்ற மத புத்தகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மைத்துவமா இருக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளை பத்தி பயங்கரமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துயிசம் நீங்க எடுத்துக்கலாம். அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இது விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் இருக்கு சொல்லுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரத்துல பார்த்தீங்கன்னா சிங்கத்துல இருப்பாரு, இன்னொன்னு வந்து ஆஹ் ஆஹ் ஆமையா இருப்பாரு, இன்னொன்னு வந்து பாம்பா இருப்பாரு, இன்னொன்னு வந்து இது என்னது கரடி மாதிரி இருப்பாரு, இன்னொன்னு வந்து ஒரு நரசிம்மாதி அவதாரம் ஒரு பன்னி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருப்பாரு சொல்லி அது மாதிரிலாம். இது ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்குதா? இது கரெக்டா? இது சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ஹனுமான் சொல்லுவாங்க. ஓகே, குரங்கு மனிதர்கள் சொல்லிட்டு, குரங்கு மனிதர்கள் சொல்லி எங்க இருக்காங்க? இத்தனை நாள் வந்து அந்த அகலாராய்ச்சி பண்றாங்க, டைனோசரே கண்டுபிடிச்சிட்டாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்க டைனோசர் கூட வந்து எலும்புகள் இருக்கு. இந்த மாதிரி குரங்கு மனிதர்கள், அவங்க பறக்கும் மனிதர்கள், அந்த மாதிரிலாம் இருக்குதா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா ராட்சசர்கள். ஓகே, ரொம்ப பயங்கர பெரியவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் வந்து இப்போ எதுவும் கண்டுபிடிக்கல சொல்லி பார்க்குறோம். இன்னொரு ஒரு பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா, மற்ற மதத்துல சொல்லும்போது கிரேக்க மதத்துல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து அவங்க ஜியஸ் கடவுள் சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கிரேக்கத்துல வந்து அவங்க வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதர்கள் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். ஆனா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. ஓகே, கண்டிப்பா எங்கேயுமே ப்ரூஃப் கிடையாது. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆத்தென்டிசிட்டியா இருக்கு. அது சொன்ன மாதிரி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாலமனுடைய விஷயத்தை காமிக்கிறேன், இல்லைன்னா வந்து பிளாத்தோ இயேசு கிறிஸ்து டைம்ல வந்து காமிக்கிறேன். ஸோ சீலோவாம் குளம், பைபிள் ஆர்கியாலஜி பார்த்தீங்கன்னா சீலோவாம் குளம் சொல்றது வந்து இருக்குன்னு சொல்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அது ரீசெண்டாக தான் வந்து ஆர்கியாலஜி இங்கே 2004 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா கண்களில் வந்து சேர் தடவிட்டு என்ன பண்ணுவாரு, நீ போய் கழுவு, சீலோவாம் குளத்துல போய் கழுவு சொல்றது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாத்து. ஓகே, பிளாத்தோடைய கல்வெட்டு வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, வந்து பிளாத்து அவங்களுடைய ஸ்லாப். ஸோ இதுதான் பொந்து பிளாத்தோடைய ஸ்லாப். இது கிடைச்சிருக்கு. இது என்னதுன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையிறதுக்கு சொன்ன பிளாத்தோடைய கல்வெட்டு. அவர் என்னவா இருந்தார், அந்த கல்வெட்டுல என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்னர் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஜூதேயாவோட கவர்னர் பொந்து பிளாத்து, பெர்ஃபெக்ட் ஆஃப் ஜூதேயா
ஆஸ் டெடிகேட்டட் சொல்லி போட்டிருக்கு. இது எதுனா டிபேரியஸ் அவருடைய காலத்துல வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இது வந்து எப்போ வாழ்ந்தவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாத்து எப்போ வாழ்ந்தார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சுமார் 26லேருந்து 36 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொசிஷன்ல இருந்தார். ஓகே. பிளாத்து, பொந்து பிளாத்து சொல்றத நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது கூட காமிக்கிறேன். 26லேருந்து 36 ஏடி வாழ்ந்தவர் சொல்லி பார்க்குறோம். பொந்து பிளாத்து. இந்த மாதிரி ஆட்களா இருக்கட்டும், இல்லை இடமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேப் காமிக்கிறேன். இஸ்ரேல் மேப் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. பார்த்தீங்கன்னா ஜெருசலேமா இருக்கட்டும், பெத்லஹேமா இருக்கட்டும், பெத்தேன்டா இருக்கட்டும், இல்லை சமாரியாவா இருக்கட்டும், இல்லை கானான், நாசரேத்து, இல்லைன்னா வந்து கெப்பர்நகூமு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னமும் இருக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் சொல்ற தேசமே இருக்கு இன்னும். அதுல பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடமும் சொல்லப்பட்ட இடங்கள் காசாவா இருக்கட்டும், அக்கிலோனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில வசனங்கள் படிக்கலாம். எங்கன்னா மீகா 5:2. மீகா 5:2. 5:2ங்களா? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பாருங்க, எப்ராத்தா என்னும் பெத்லஹேமே சொல்றது பார்த்தீங்கன்னா, பெத்லஹேம் சொல்றது இது எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிமு கிறிஸ்துக்கு முன் எழுதப்பட்டது. மீகானால் எழுதப்பட்டது. அந்த பெத்லஹேம் சொல்றது அப்பயும் பெத்லஹேம் தான். இப்பயும் பார்த்தீங்கன்னா மேப்ல பார்த்தீங்கன்னா பெத்லஹேம் தான். சரிங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து எந்த மதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமா இருக்கட்டும், அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த இதா இருக்கட்டும், இப்ப இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது ஹிந்துயிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த சொல்லுவாங்க. ஓகே. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. துவார்கா அந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கிடையாது. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த இடம், ராமர் வாழ்ந்த இடம் சொல்லி அயோத்தியா சொல்லுவாங்க. அயோத்தியா சொல்லிட்டு அவங்களா ஒரு இடத்த கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா முன்னாடி இருந்ததா சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியாது நம்மளுக்கு. அது அகலாராய்ச்சி. பிரதர், இப்போ ரீசனா வந்து அந்த ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்களா பிரதர்? அது இந்த கடல் வழியா ஏதோ ஒரு பாதை இருந்ததுன்னு சொல்லிட்டு. ராமர் பாலமா? ராமர் பாலமா இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அது அதனுடைய காரியங்கள் என்ன பிரதர்? அது சும்மா பிரதர். அது வந்து ராமர் பாலம் சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையும் இதுவும் ஒரே இது. பக்கத்து இதா இருந்தது, ஐலாண்டா இருந்தது. ஓகே. சேர்ந்த ஒரு இதா இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீலங்காலேயே இருந்தாங்க. ஓகே. டிராவல் பண்ணி, ஏன்னா பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கு ஸ்ரீலங்காவும் இந்தியாவும். ஓகே. இப்போ 2 இடம் சேரும்போது பக்கத்துல என்ன ஆகும்னா மண் சேர ஆரம்பிக்கும். பள்ளத்துல இருக்கிற மண் எல்லாமே வந்து அலைகள் வந்து மோதும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மண் கூடு ஆகும். இதுதான் வந்து அகலாராய்ச்சியில கண்டுபிடிச்சது. மற்றபடி இங்க வந்து பாலம் இருந்ததுன்னா பாலத்துக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ராமர் பாலம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெயிட்லெஸ் ஸ்டோனு. ஓகே. அது என்னதுன்னா இந்த மாதிரி கற்கள் வந்து யாருன்னா இவங்க போட்டாங்க. யாருன்னா அந்த என்னதுன்னா குரங்கு மனிதர்கள், வானகர்களா? அதான் அந்த அது வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த காட்டு பார்த்தீங்களா, ஃப்ளோட்டிங் ஸ்டோன். ஃப்ளோட்டிங் ஸ்டோன். இந்த மாதிரி ஸ்டோனை வந்து யார் போட்டா சொல்லி பார்த்தீங்கன்னா வானகர்கள் வந்து போய் போட்டாங்க. இது வந்து மிதக்கும், இது அப்படிதான் வந்து ராமர் வந்து கட்டினாரு சொல்லி சொல்றாங்க. ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது.
ம். அட்லீஸ்ட் நீங்க ஃபோல்டிங் ஸ்டோன் மேல நிக்க முடியுமா பார்த்தீங்கன்னா, நிக்க முடியாது. அது ம்ஹ்ம். உள்ள போயிடும். வெயிட் சரிங்க போச்சுன்னா. சார், சரிங்க. வெறும் அது ம். வந்து சும்மா தண்ணீல மிதக்கும். ஆனா வந்து மிதக்கும். வெயிட் ஏற போவும் தாங்காது அது. தாங்காது அது. ஓகே. ம். அது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணாங்க சொல்லி ம். சொல்றது வந்து சயின்டிஃபிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நிக அ டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது கிடையாது, தப்புன்னு சொல்லிட்டு. ஓ! ஓகே. சரிங்க சார், இதெல்லாம் சரிங்க இது சார். இது எப்படி உருவாச்சு சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஏற்கனவே நாசா வந்து இல்லன்னா அவங்களுடைய இதுல டாக்குமெண்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா போட்டிருக்கு. இல்ல இந்தியாவோட இதுலயே போட்டிருக்காங்க. இது வந்து 2 நாட்டோடைய நடுவுல இருக்கிற ஒரு ப இது வந்து ஏற்கனவே ஒண்ணா ஜாயினா இருந்தது. அந்த ம். வழி வந்து பார்த்தீங்கன்னா, மண் கூடு. மண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா, அலைகள் எப்படி வந்து மண்ண வந்து தள்ளுதோ ம். கரையில, அந்த மாரி தள்ளப்பட்டு சேர்த்து சேர்க் செ அ சேர்க்கப்பட்டது தான். இது மண் கூடு அந்த தான். பாதை. ம். இது ஆழம் கம்மி இந்த இடத்துல. மண் ம். கூடு இது. மத்தபடி வந்து இது ராமருடைய பாலம் கிடையாது. ஓகே. ம். சொல்லி ஏன் சொல்றாங்க. ஏன்னா பிரதர், நான் இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட ஆர்கியுமென்ட் பண்ணும்போது இந்த வார்த்தைய சொன்னாரு. ம். இப்போ உங்க விஞ்ஞானம் கூட இப்போ லேட்டஸ்ட்டா கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதுதான் வந்து உங்கள டவுட் கேட்டுக்கிறேன். என்ன பிரதர் இப்ப அது மாரி கேட்கறாங்களே, அப்போ நம்ம எப்படி ஆன்ஸர் பண்றது அப்படின்னு. ஆன்சர் பண்றதுக்கு நீங்க இந்த லிங்க் அனுப்பிச்சா போதும். நான் உங்களுக்கு WhatsAppல அனுப்பிச்சு விடுறேன். இந்த சரிங்க. லிங்க்க நீங்க அனுப்பிச்சீங்கன்னா போதும். இது டைரக்ட்டா விக்கிபீடியால இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கு. அது வந்து ஓ! அது கிடையாது சொல்ட்டு. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஓகே. ஸோ இது வந்து ஜியாலஜிக்கல் எவல்யூஷன். ஜியாலஜிக்கல்னா அது இயற்கையாவே என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து மண் வந்து சேர்ந்திருக்கு. அங்க வந்து சேர்ந்திருக்கு. பாதை போடுறதுக்கான கற்களோ, அந்த இது மாரியோ, மிதக்கும் கற்களோ அந்த மாரிலாம் உங்க இல்ல. புராணத்துல எழுதியிருக்கு. அந்த புராணத்துல இருக்கிறது எதுவுமே அங்க கிடையாது. சொல்லலாம். சரிங்க. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஓகே. ஓகே. சரி பிரதர். சரி. ஆனா வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா வந்து, அங்க ம். சொல்லப்பட்ட இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து இருக்கு இந்நாள் வரைக்கும். இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம் நாசரேத்து, அவர் ம். பொறந்த இடம் பெத்லெகேமு, ம். எருசலேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் பக்கத்துல கொல்கொதால வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்பட்டார். எருசலேம் ம். சொல்லி போட்டாலே அது வந்துரும் சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒலிவ மலை பக்கத்துல வந்து இருந்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஆலிவ் மவுண்டைன், ஒலிவ மலை சொல்றது தான் இந்த இடம். சரிங்க, சரிங்க. ஓகே. இங்க ம். இருந்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, இந்த டெம்பிள் மவுண்ட், இந்த ஆலயத்த பார்த்து, இந்த இந்த ஆலயம் வந்து இடிக்கப்படும். இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லி சொல்றாரு. இயேசு ம். கிறிஸ்து புதைச்ச இடம் இங்க இருக்கு. கொல்கொதா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகே. ம். கொல்கொதா மலை எல்லாமே பார்த்தீங்கன்னா, இருக்கிற மாரி தான். அதுல ஒண்ணுமே வந்து ஆட் பண்ணல. மாற்றங்கள். சரிங்க மாற்றங்களே பிரதர். கிடையாது. சீலோவாம் குளமா இருக்கட்டும், இங்க இருக்கு பாருங்க சீலோவாம் குளம். ம். தாவீதோட பட்டணமா இருக்கட்டும், தாவீது கட்டின எசேக்கியேல் கட்டின இது டன்னலா இருக்கட்டும். ஓகே. உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்பையிலேருந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வசனம் கூட படிக்கலாம். லூக்கா இதோ எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் பிரதர். பொறுங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த ஒரு நிமிஷம். 3 1ங்களா? ஆமா. சரிங்க சார். வாசிக்கிறேன் பிரதர். ம். திபெரியூரான் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திராகோனீத்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அவிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஒன்றாயிற்று. அப்ப என்ன பண்ணாருன்னா, அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார் நிறைய பேருக்கு. ஓகே. 7ஆம் வசனம் படிங்க அப்படியே. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஓகே. சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. மனம் திரும்புங்க சொல்லி சொல்றாரு. அநேக பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவும் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே. யோவான் ஸ்நானகர் கிட்ட. அப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவருக்கு வயசு என்னது? அவர் வந்து 33 30 சார் பிரதர். 30 பிரதர். 30 கிட்ட. ஆமா, ஆமா, ஓகேவா? ஆமா, சரி. ஆமா. இப்ப பார்க்கலாம் நம்போ.
இப்போ திபோரி ராயன் 15வது வருஷத்திலே தான் போட்டிருக்கு கரெக்டா 1ஆம் வசனத்துல. ஆமாம் பிரதர். ஓகே, இப்போ திபோரி ராயன் வந்து இங்க போட்டிருக்கு, பைபிள்லயே போட்டிருக்கு, 2000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட விஷயம் இது. இது நம்ம வந்து இப்ப இருக்கிற ஹிஸ்டரி, அவங்களுடைய ஹிஸ்டரி படி நம்ம பார்க்கலாம். திபோரி ராயன் சொல்லி நான் போடுறேன். போட்ட உடனே திபோரி ராயன் எப்போ வாழ்ந்தாரு, எப்போ ஆட்சி செஞ்சார் சொல்றதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அவர் ஆம். வாழ்ந்தது வந்து பாத்தீங்கன்னா, பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா கிமு 42ல பிறந்திருக்காரு. நவம்பர் 16ஆம் தேதி பிறந்தாராம். அவர் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா 16 மார்ச் 37 கிறிஸ்துக்கு பின் 77 வயசு வாழ்ந்திருக்காரு. சரிங்க ஓகே, யாரு? திபோரி ராயன், பிரதர். டிபேரியஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிபேரியஸ் இவர் பேரு. ஓகே, சரிங்க. இவர் வாழ்ந்திருக்காராம். ஸோ இவர் எப்போ ஆட்சி செஞ்சார் சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ ராஜாவானார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரோம் சர்வாதிகார அந்த ராஜாவானார் சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14வது வருஷத்துல கிபி கிறிஸ்துக்கு பின். ஓகே, அவர் கிறிஸ்து பிறந்து 14வது வருஷத்துல. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து 15 வருஷம் ஆட் பண்ணணும் சொல்லி போட்டிருக்கு. எங்க இருக்கு? திபோரி ராயனின் 15வது வருஷத்திலே தான் போட்டிருக்கு. கரெக்டா? சரிங்க. அப்ப அதுல இருந்து 15 வருஷம் ஆட் பண்ணீங்கன்னா எத்தனையாவது வருஷம் வருது? 14ஓட 15 ஆட் பண்ணாங்களா? ஆமா, அப்ப 29 வருஷம் ஆகுது. 29 வருஷம். எப்படி ஆட் பண்றீங்க 15? ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா 14ல தான் வந்தாரு. ஓகே, அப்புறம் இங்க என்ன போட்டு ஆட்சி வந்து 15 வருஷம் கழிச்சு என்ன வர்றாருன்னா, யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு? ஞானஸ்நானம் கொடுக்குறா சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்பதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார் சொல்லி போட்டிருக்கு. பார்க்கும்போது கரெக்டா 29வது வருஷத்துல ஞானஸ்நானம் பெறாரு சொல்லி பாக்குறோம். ஞானஸ்நானம் பெற்ற டைம் அது கண்டுபிடிச்சது இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது வந்து பிரதர் அது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த 14 சொன்னீங்கல்ல, அது வந்து திபேரியஸ் வந்து ராஜ்யபார ஆட்சி தொடங்குனது. ஓகே, ஒரு ராஜாவா ஆனது. ஏன்னா பிறந்தது வந்து 42ல, ஆனா அவர் இந்த 42 பிசி கிறிஸ்துக்கு முன். இப்ப என்ன ஆகும்னா, கிறிஸ்துக்கு நான் ஒரு இது பண்றேன் பாருங்க, இது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இங்க பாத்தீங்கன்னா கிமு. ஓகே, கிமு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, இது 44 இருந்ததுன்னா அடுத்தது 43 வரும், அடுத்து 42 வரும். ஸோ அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும் கிறிஸ்துக்கு முன் இருக்கிறது. ஓகே, அப்படியே வந்து 4 அப்படியே வந்து 10 9 8 அப்படியே வந்து 1 0. அப்புறம் கிபி வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி வரும், 5. இது வந்து கிபி. பிரதர், இப்போ அந்த கிறிஸ்துக்கு பின் அந்த 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுனா, இப்போ நம்ம கிறிஸ்துக்கு வந்து முன்னாடி இருந்த வரைக்கும் அந்த ஆண்டு வரைக்கும் அப்படியே மைனஸ் இது அதை அப்படியே விட்டுட்டு கிறிஸ்துக்கு பின் உள்ள ஆண்டுகளை தான் இப்போ கணக்கு வச்சுன்னு வராங்க. ஆமா, கரெக்ட். சரி. ஓகே, இதான் கிமு கிபிக்கு வந்து இதான் டிஃபரன்ஸ். கிமு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, 1500 பிசி சொல்லும்போது 1500 மோசே எழுதினாரு. 1499 வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டு வந்து 0க்கு வரும். வந்துட்ட பிறகு இப்ப 2000 வருஷம். சரிங்க. ஓகே, இவ்வளவு ஆச்சு. இது ஆட் ஆயிட்டே வரும். இதான் டிஃபரன்ஸ் கிமுக்கு கிபிக்கும். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து பாத்தீங்கன்னா 42 பிசி கிமு பிறந்தாரு அவரு. ஆனா ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்கன்னா 14ல தான் வந்தாரு. கிபில வந்து அவர் ஆட்சி பண்ணது வந்து 14. அப்ப எந்த வயசுல வந்திருக்காரு நீங்களே சொல்லுங்க, கால்குலேட் பண்ணி. எந்த வயசுல ஆட்சிக்கு வந்தாரு? அவர் வயசு என்னது அவர் ஆட்சிக்கு வரும்போது? ரெண்டு வகையில் நீங்க கால்குலேட் பண்ணலாம். இல்லை பிரதர், இப்போ நான் ஸ்க்ரீன் பார்த்து சொல்லணுமா இல்லை நம்ம அந்த கால்குலேட் பண்ணி சொல்லணுமா? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. பிரதர் அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நானே சொல்றேன். எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 42ல நம்ம என்ன பார்த்தோம்? 42 சொல்றது முன்னாடி இருந்தது. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இது தெரியுதா நான் காமிக்கிறது?
ஒரு நிமிஷங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுது இப்ப பிரதர். தெரியுதா? தெரியுது பிரதர். ஓகே. கிமு சொல்றது வந்து குறைஞ்சிட்டே வரும். 44 அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வரும். 0 வந்துரும். அப்புறம் கிபி சொல்றது வந்து கிறிஸ்துவுக்கு பின் சொல்றது 1 2 3 சொல்லி ஆட் ஆயிட்டே இருக்கும். ஆட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அந்த மாதிரி வரும். அப்ப சரி. பாத்தீங்கன்னா 42 பிளஸ் கிபில வந்து எவ்வளவு இருக்கு? இது கிமுல கிபில வந்து எத்தனை இருக்கு? 14. ஆமா பிரதர். 14. அப்ப எவ்வளவு ஆகுது? 56. 56. அது டோட்டல் பண்ணிங்க சரிங்க. 56 பிரதர். ஓகே. 56 வயசு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து என்ன ஆகுறாருன்னா ராஜா வர்றாரு. சரிங்க பிரதர். அவர் வந்து அந்த திபேரியஸ் வந்து 56 வயசுல ராஜா வர்றாரு சொல்லி பார்க்குறோம். திபேரியஸ் சீசர் சொல்றவர். சரிங்க. ஓகே. ரோம சாம்ராஜ்யத்துக்கு வந்து ராஜா வர்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்படியே அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவரு எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாரு சொல்லி போட்டிருக்கு? 15 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. 15 வருஷம். ஆமா. ஆட்சி செய்யறதுக்கு போது அப்பதான் யோவான் என்ன பண்றாரு? ஞானஸ்நானம் கொடுத்தா சொல்லி சொல்றாங்க. சரிங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இங்க 14 ஏடி சொல்றது கிபி. ஓகே, கிறிஸ்துவுக்கு பின். அதுல இருந்து பிளஸ் 15 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? ஆட் பண்ணோம்னா 29 ஏடில வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. சரிங்க. சொல்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எப்ப இறந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இறந்தாராம். ஓகே. ஏன்னா அப்பதான் குட் ஃப்ரைடேன்றாங்க. குட் ஃப்ரைடே. ஓகே, பிரதான இது. பாத்தீங்கன்னா இங்க அந்த வசனம் கூட நான் இது போட்டுறேன். சரிங்க. லூக்கா 23:52 52 இருந்து 52 இருந்துங்களா? அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஓகே, பாத்தீங்களா? அப்ப ஓய்வு நாள் சொல்றது வந்து யூதர்களுக்கு எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தான் என்ன பாத்தீங்கன்னா ஆயத்த நாள், ஃப்ரைடே. அதனால அது குட் ஃப்ரைடே. அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப இறந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரைடேல தான் இறந்திருக்காரு 3 மணிக்கு. ஓகே, ஓய்வு நாள்ல இறந்திருக்காரு. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள்ல இறந்திருக்காரு சொல்லி இறந்துட்டாரு சொல்லி நம்ம கிளீனா வசனத்துல பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது எப்ப வந்து ஓய்வு நாள் வந்திருக்கு? பாஸ் ஓவர். அதை பாத்தீங்கன்னா அது பஸ்காவா இருக்கு. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம வந்து பாஸ் ஓவர் ஆன் ஃப்ரைடே சொல்லி இன் 26-33 சொல்லி நம்ம போட்டோம்னா பாத்தீங்கன்னா வந்து குட் ஃப்ரைடே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாள் வருது பாத்தீங்கன்னா 33 ஏடியில தான் வருது. ஓகே, ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தது 29 எடுத்தாரு. அப்ப இருந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே, வெனஸ்டே அந்த பாஸ் ஓவர் பஸ்கா சொல்ற அந்த பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா ஆயத்த நாளுக்கு முந்தின நாள் வருது சொல்லி பாக்குறோம். சோ இது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் வருது. அந்த சாபத் நாளுக்கு முந்தின நாள் வருது சொல்லி பாக்குறோம். அதான் இங்க நம்ம லூக்கால நம்ம என்ன படிச்சோம்? இந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள் சொல்லி பாக்குறோம். அந்த நாள் ஆயத்த நாள் இருந்தது. ஓகே, அந்த ஆயத்த நாள் தான் என்ன நாள் சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ் ஓவராவும் இருக்கு. பாஸ் ஓவர்னா அந்த பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சாப்பிட்டாரு பாத்தீங்களா? அந்த நாளும் பாத்தீங்கன்னா அதே நாள் தான். அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பாஸ் ஓவர் அந்த பஸ்கா சொல்ற அந்த பண்டிகை எப்போ வந்து சொல்லி பாத்தீங்கன்னா நிசான் 14ஆம் தேதி வருது. ஹெப்ரேய கேலண்டர் படி நிசான் 14. நிசான் 14 வந்து பாத்தீங்கன்னா 33 தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஆயத்த நாள்ல வருது சொல்லி பாக்குறோம்.
பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 33ல இறந்தார் சொல்றது கூட கன்ஃபார்ம் ஆகுது சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரு, அவர் எப்ப இறந்தாரு, எந்த ஆட்சியில எந்த காலத்துல வந்து அவர் ஞானத்தனை எடுத்தாரு முதற்கொண்டு வந்து ஹிஸ்டரியே, நம்ம பைபிள் கிடையாது, வெளியில இருக்கிற அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து ப்ரூவ் பண்ணுது. ஓ சரிங்க சரிங்க. ஸோ அதுக்கு தான் இது சாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு வருஷம் கூட படிக்கலாம். யாத்திராகமம் 16:23. இந்த வருஷம் 13:24ங்களா? யாத்திராகமம் 16:23. அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து மீதியாயிருக்கிறதை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். பாருங்க என்ன சொல்றாங்க, நீங்க சுட வேண்டியதை சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு பரிசுத்த நாளா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஓய்வு நாளா இருக்கு. ஓய்வு நாளுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் பண்றாங்க. அதுதான் வந்து இங்க போட்டிருக்க சொல்லி பாக்குறோம். ஆயத்த நாள் அதான் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே. ஓகே, அதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம அது பஸ்காவா இருக்கு சொல்றதுக்கும் நம்ம பாக்குறதுக்கு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2ல இருந்து பாருங்களேன். யாத்திராகமம் 12:2ல இருந்து. இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. வாசிக்கிட்டுங்களா? வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிக்கத்தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். போதும். பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சிருக்கணுமா? 10ஆம் தேதி ஒரு ஆடை சூஸ் பண்ணணுமா? 1 வயசு ஆடு, ஆண் ஆடு. அது சூஸ் பண்ணிட்டு செம்மறியாடா இருக்கலாம், இல்ல வெள்ளாடா இருக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எத்தனை நாள் வச்சிருக்கணுமா? 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும். 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கணும். அதான் 4 நாள் வச்சிருக்கணுமா. அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்றாங்க, அந்த ஆட்டை அடிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, நைட்டே வந்து அவங்க புசிக்கணும் சொல்லி சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாரு, இதுதான் பாஸ் ஓவர் சொல்லி சொல்றாரு. 11ஆம் வசனம் படிங்க அப்படியே. 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா சொல்லி பார்க்கிறோம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு லூக்கா 22:15. லூக்கா 22:15. ஒரு நிமிஷம். லூக்கா 12:25ங்களா? 22:15. 22. சரி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஓகே, பாத்தீங்கன்னா பாடுபடும் முன்னே உங்களுடனே பஸ்காவை புசிக்க ஆசையா இருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பஸ்கா வந்து சாப்பிடுறாரு. ஓகே, சாப்பிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்துக்கு போகும்போது என்ன பண்றாங்க, அவங்க பிடிச்சிடுறாங்க. நைட்டே பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாள் 3 மணிக்கு வந்து அவரை சிலுவையில 9 மணிக்கு சிலுவையில அரைஞ்சிடுறாங்க. 3ஆம் மணி நேரத்துல வந்து அவர் இறந்துடுறாரு. அது ஆயத்த நாளா இருக்கு சொல்லி பாக்குறோம். எல்லாமே அதுக்கு அடுத்த நாள்ல ஃபுல்லா நடந்துருது சொல்லி பாக்குறோம். பஸ்கா சாப்பிட்டது நாளா இருக்கட்டும், எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? சரிங்க. சோ இப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்றது என்னதுன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து நம்மள மாதிரி 12 மணி டு 12 மணி இருக்காது. ஓகே, நம்மளுக்கு
ஒரு நாள் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா நைட் 12 மணிலேருந்து அடுத்த நாள் நைட் 12 மணி. 12 வரைக்கும். ஓகே. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த மறுநாள். நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலத்துல பஸ்கா சாப்பிட்டாரு. ஓகே. ம். அது ஆயத்த நாளா இருக்கு. ஓகே. 6 ஓ. மணில ஆரம்பிக்குது. ஒரு புது ம். நாள் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அங்க யூதாஸ் இஸ்காரியத்னால முத்தம் செய்யப்படுறாங்க, காட்டி கொடுக்கப்படுறாங்க. அவங்கள கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் 9 மணிக்கு என்ன பண்ணாங்க? சிலுவையில அறையறாங்க. அவர் 3ஆம் மணி நேரத்துல இறந்துடுறாரு. அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க? அந்த கல்லறையில வைக்கிறாங்க. அது ஆயத்த நாளா இருக்குது. அடுத்த நாள் இது ஓய்வு நாளா இருக்கு சொல்லி நம்ம படிச்சோம். பிரதர் ஒரு சின்ன டவுட் ஒண்ணு. ஆ. இப்போ அந்த ஆயத்த நாள்ல வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வந்து அந்த தோட்டத்துல வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆ. அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அங்க மறுநாளைக்கு வந்து ஆயத்த நாள்ல எடுத்துட்டு வந்து அந்த சபையில நிக்க வைக்கிறாங்களா? இல்ல எந்த நாள்ல பிரதர் நிக்க அ வைக்கிறாங்க? மறுநாள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த 6 மணி டூ 6 மணி. ம். சாயந்தரம் 6 மணிலேருந்து வந்து அடுத்த மறுநாள் நாள் சாயங்காலம் சாயந்தரம் 6. 6 மணி. அப்ப ஓ! பாத்தீங்கன்னா, அதே நாள் தான். ஆ ஆயத்த நாள் தான் அது. ஆயத்த நாள் தான் அது. ஆமாமா. ஆயத்த நாள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 டூ தேர்ஸ்டே. 12. ஆ தர்ஸ்டே வருது. தேர்ஸ்டே ஈவினிங் 6 மணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயத்த நாள் தொடங்கிருது. சரிங்க பிரதர், சரிங்க வெள்ளிக்கிழமை பிரதர். ஈவினிங் 6 மணி பாத்தீங்கன்னா, ஆயத்த நாள் முடியுது. முடியுது. ரைட் பிரதர், ரைட் பிரதர். இப்படிதான் வந்து அவங்களுக்கு நாள் சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். அப்போ வந்து இருக்கிறது. நம்ம இதுல பார்க்கும்போது வந்து வியாழக்கிழமை அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆ அந்த நாள்லயே வெள்ளிக்கிழமை வந்து அந்த 6 மணிக்குள்ள அவர வந்து அந்த சபையில நிறுத்திடுறாங்க. ஆமா. ஆ சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ஓகே பிரதர். காலையிலேயே நிறுத்திடுறாங்க அங்க. அவர் இல்ல பிரதர். அவர் சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா, பஸ்காவும் சாப்பிட்டது வந்து சாயந்தரம் 14ஆம் தேதி. இதோ நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து பாஸ் ஓவர் 8 சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா 14 6 to 8 சாப்பிட்டுருப்பாரு பிஎம். ஓகே. அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஓவர் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி. எப்படி தொடங்குதுன்னா 6 மணி பிஎம் டு டுமாரோ அடுத்த நாள் 15 6 பிஎம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாள். அதான் வந்து ப்ரிப்பரேஷன். சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். ப்ரிப்பரேஷன் டே சொல்லி சொல்றாங்க. ஆயத்த நாள் சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அதை வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டேல என்ன ஆகுதுன்னா பாஸ் ஓவரும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. ஓ சரிங்க பிரதர், சரிங்க. பண்டிகையும் வந்துருது அதே நாள்லயே. பண்டிகை வந்துருது. அந்த 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து உங்க கூட சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்ட பிறகு அவங்கள கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து நைட்டு போறாங்க. இவங்க சீஷருக்கெல்லாம் சாப்பிட்ட தூக்கத்துல வந்து பயங்கர தூக்கம் வந்துருது. அவர் வந்து கேட்கிறாரு, ஒரு மணி நேரமாச்சும் நீங்க முழிச்சிருக்க மாட்டீங்களா சொல்லி கேட்கிறாரு. ஓகே. தூங்கிடுறாங்க எல்லாருமே. அப்போ வந்து அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க நடுராத்திரியில. அரெஸ்ட் பண்ணிட்டு காலைல அவங்கள கொண்டு போயிட்டு இங்க 6 மணி காலையில 6 AM அவங்கள கொண்டு போயிட்டு பிளாத்து முன்னாடி நிக்க வச்சுட்டு 9 மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்கள இயேசு கிறிஸ்துவ வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில அரைஞ்சிடறாங்க. கிராஸ் சிலுவையில அரைஞ்சிடறாங்க. ஆமா 9 AM அப்புறம் 3 PM மதியானம் 3 மணிக்கு வந்து 3 மணி 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இறந்துறாரு. டைட் ஆன் கிராஸ். இது வந்து எல்லாமே வந்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆயத்த நாள்ல தான் நடக்குது. ப்ரிப்பரேஷன் டேல முடிஞ்சது. ஓகே. அவர் சாப்பிட்டதும் சரி, அவர் கொண்டு போகப்பட்டதும் சரி, கெத்செமனேல இருந்ததும் சரி, அவர் சிலுவையில் அறையப்பட்டதும் சரி, அவர் மரித்ததும் சரி, எல்லாமே அந்த ப்ரிப்பரேஷன் டேலயே முடிஞ்சது. பாஸ் ஓவர். அதனால்தான் அந்த அடையாளம் யாத்திராகமத்துல சொல்லப்பட்ட அடையாளம் யாரை குறிக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறிக்குது. அதனால்தான் வந்து அந்த இது லூக்கா 22:7 வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாஸ் ஓவர் lamb has to be sacrificed. அவரே பஸ்கா, அவரே ஆடு சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் அதே நாள்ல தேவனுடைய ஏற்பாடின்படி அதே நாள்ல நிசான் 14ஆம் தேதியில சாப்பிடுறாரு. அதே நாள்லயே என்ன பண்றாரு? மரிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலக பாவங்களை சுமந்திக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்ற அந்த ரீப்ரசென்ட் பண்றதுக்காக அதே நாள்லயே எல்லாம் நடக்குது சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கால்குலேஷன் படி நம்ம பார்க்கும்போது இங்க இதே நிசான் 14ஆம் தேதி பார்த்தோம்ல, அது எப்போ வருது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே ப்ரிப்பரேஷன் டேல வருது சொல்லி பார்க்குறோம். அது 33 AD. ஓகே. ஏடியில வந்து வருது சொல்லி பார்க்குறோம். அதான் இயேசு கிறிஸ்து மரித்தது வந்து பார்த்தீங்கன்னா 33 மரித்தார் சொல்றத எவிடன்ஸோட நம்ம என்ன பண்றோம்னா ப்ரூவ் பண்றோம். எவிடன்ஸோட
ஆ. சரிங்க. ஸோ இது எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்லன்னா பிளாத்து வாழ்ந்ததா இருக்கட்டும், தெபரியஸ் ம். சீசர் சொல்றவர் வந்து வாழ்ந்தாரு. அவர் இத்தன வருஷத்துல வந்து ஆட்சி செஞ்சாரு சொல்றதா இருக்கட்டும், ம். ம். எல்லாமே பொந்து பிளாத்து பத்தியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது பைபிள்ல இருக்கு சொல்லி பார்க்குறோம். இருக்குது. ஆமா. ஆ உள்ளது உள்ளவாறு இருக்கு சொல்லி பார்க்குறோம். இல்லாதது வந்து சொல்லவே இல்ல சொல்லி பார்க்குறோம். அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைத்துவம். உண்மைத்துவம் சொல்லும்போது வந்து, ஆம் அ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்தியால இல்லன்னா வேற தேசத்துலாம் வந்து ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட சொல்லி ம். அவங்களுக்கு வந்து பயங்கரமான புகலிடம் பில்டப். வந்து சொல்லுவாங்க. பில்டப் ஆமா, குடுப்பாங்க ஆமா. சொல்லி பார்க்குறோம். ஆமா, ஆனா ஆமா சார். வேதாகமத்துல பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா தான் போட்டிருக்கு. ம். சாலமோன் ராஜா தான் போட்டிருக்கு. ஓகே. ம். என்னதான் வந்து அந்த ராஜாக்கள் பயங்கர வல்லமையா இருந்தாலும், அவங்களுடைய ம். பேர்கள் வந்து பயங்கரமா புகலிடமா குடுக்கவே இல்ல. வெறும் இயேசு கொடுக்க. கிறிஸ்துக்கு மட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாதி ராஜா சொல்லி இது போட்டிருக்கு. ராஜாவா இருக்குது. ஆமா. இயேசு கிறிஸ்து சொல்லி போட்டிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ம். இதிலேயே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அவங்களுடைய ம். கனம், துதி எல்லாமே யாருக்கு செலுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு தான். தேவனுக்கு தான் செலுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். ம். ஸோ அந்த வகையில அது நம்ம இன்னொன்னு முக்கியத்துவமா நம்ம வேதாகமத்துல இருக்கிற சிறப்பு அம்சம் பார்க்குறோம். இன்டெகிரிட்டி. இன்னொன்னு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு மனுஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட தப்பிதங்கள வந்து எழுத மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, காந்தி வந்து அவர் புக் ஆஃப் பயோகிராஃபி புக் வந்து எழுதியிருக்காரு அவர பத்தி. ஆ ம். எழுதும்போது நெறைய தப்பிதங்கள்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஆமா. ஃபுல்லாவே எழுதினாரா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அது கிடையாது. ஒன்லி 50% இல்லன்னா 40% தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஆமா, ஆமா. ஆனா கண்டிப்பா. பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளதை உள்ளவாறு ஆ. ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, ஒரு மக்களா இருந்தாலும் சரி, அந்த மக்களால எழுதப்பட்ட அந்த பைபிளா இருந்தாலும் சரி, ம். தேவனோட ஆவியினால் எழுதப்பட்ட பைபிளா இருந்தாலும் சரி, ஆனா மக்கள் தான் எழுதுறாங்க அத. ஆமா. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா மாத்த முடியல. மாத்த முடியல. ஆ இஸ்ரேல் மக்கள் வந்து நீங்க விபச்சார சந்ததி சொன்னாருன்னா, அப்படிதான் ஆமா. எழுதிருக்கு. ஆமா, ஆமா. ஓகே. அதே மாரி தாவீது ராஜா வந்து பெத்ஷெபாவோட தப்பு செஞ்சா, நீ தப்பு செஞ்சுட்ட சொல்லி போட்டிருக்கிறது வந்து, இந்நாள் ம். வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு? அது படிப்பினையா இருக்கு. ஆமா. கண்டிப்பா பிரதர். ஆ அவர் வந்து அவ்வளோ பவர்ல அவ்வளோ பயங்கர வல்லமையான ராஜா இருக்கிறதுனால, ம். இது ம். எழுதாதப்பா சொல்லி அவரால தடுக்க முடியாது. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா இது ஆவியானவரால் எழுதப்பட்ட காரியம். ஆமா. எழுதப்பட்ட காரியம். அப்போ உள்ளது உள்ளவாறு. ஓகே. நீ ஒரு ம். ஒரு இது தப்பா இருக்கு. அது கரெக்ட்டா இருக்கு. இது தப்பா இருக்கு சொல்லி சொன்னேன்னா, ஆமா பைபிள் அப்படிதான் இருக்கு. ஓகே. ம். தப்புன்னா ம். தப்புன்னு சொல்லி எழுதிருக்கு. கரெக்ட்னா ம். கரெக்ட் சொல்லி எழுதிருக்கு. ஓகே. அது அவரால் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா இருந்தாலும் சரி, அது ம். தப்பான ஒரு ஆளா இருந்தாலும் சாலமனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நீதியான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவங்க செஞ்ச தப்பிதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் வந்து எழுதப்பட்டிருக்கு. உண்மைத்துவமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ம். ம். சோ ம். இந்த சரி. காரியங்கள்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா, வேதாகமத்த நம்பலாம் சொல்லி நம்ம ம். பார்க்கிறோம். இப்ப நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒண்ணு என்னதுன்னா, அறிவியல் ம். ஆ. ஹிஸ்டரியா இருக்கட்டும், அறிவியலா ம். இது அகழாராய்ச்சியா இருக்கட்டும், இந்த ம். மாரி அகழாராய்ச்சி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். ஆ. இத எவிடன்ஸ். வச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா, பைபிள் வந்து உண்மைத்துவமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு டேட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு ஆட்களா இருக்கட்டும், எல்லாமே இடமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறவாறு தான் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ம். அதே சரிங்க. இயேசு கிறிஸ்து இருந்தார் சொல்றது கூட நம்ம எவிடன்ஸ் ஒண்ணு பார்த்தோம். ஓகேவா? ம். அவரு ஆமா பிரதர். வாழ்ந்த காலம், அவர் இறந்தது, ஞானஸ்தானம் எடுத்தது கூட நம்ம பார்க்குறோம். அதே ம். போல தான் இன்னொன்னு நம்ம பார்த்தது என்னதுன்னா, ராஜாக்கள் ம். அவங்களுடைய உண்மைத்துவம் நம்ம பார்க்குறோம். என்னதுன்னா, ஆ. பைபிள் வந்து எவ்வளவு உண்மையா இருக்கு. ராஜாக்கள் என்னதான் வல்லமையான ராஜாக்களா இருந்தாலும், அவங்க அவங்களால செஞ்ச கொஞ்சம் கூட தப்பிதங்கள ஆ ஆமா. பைபிள வந்து மாத்த முடியல. முடியல. தப்பிதங்கள டைரக்ட்டா எழுதப்பட்டிருக்கு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதான் நம்ம ம். வந்து இந்த படத்துல நம்ம பார்க்கிறது. சரிங்க பிரதர். ஓகே. சரிங்க பிரதர். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா பிரதர்? பிரதர் இப்ப எடுத்த சப்ஜெக்ட்ல எனக்கு கேள்வி ஒன்றும் இல்ல. ஆ ம். பிரதர் இத சார்ந்த கொஸ்டின் கேட்கலாமா பிரதர்? கேட்கலாம், கேட்கலாம். ஆ சரிங்க பிரதர். பிரதர் இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இறப்பு தினத்த வந்து நம்ம வந்து அத கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ. ஆமா, வேதத்தின் அடிப்படையில. இப்போ ஆமா. வந்து அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல பிறக்கல. அவரு ம், வேற டேட்ல பிறந்தாரு. நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது வந்து தவறான ஒரு டேட்ல கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடு இன்னி வரையும் இருக்குது. ம். ஆ அத நம்ப வந்து எப்படி பிரதர் நம்ப கால்குலேட் பண்றது? அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரதர், கிறிஸ்து பொறந்தார் சொல்ட்டு, அவர் எங்க பொறந்தாரு, எங்க ம். வளர்ந்தார் சொல்லி இருக்கு தவிர, எந்த ம். வருஷம் பொறந்தார் சொல்லி இல்ல. ம். ஆமா பிரதர். அது உண்ம அது. ஆ ஆனா வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கான வருஷம் இருக்கு. ஏன்னா ம். அது ம். பஸ்காவோட ஒத்துப்போது. அது மட்டும் ஆமா. இல்லாம திபேரி ராயனுடைய அந்த டைம் வேற குடுத்திருக்காங்க. அவர் ம். இத்தனையாவது ஆட்சி காலத்துல இப்போ வந்து சொல்ட்டு. அதனால ம். அக்யூரேட்டா வந்து அவருடைய மரணத்த இப்ப இயேசு ஆ. கிறிஸ்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பிறப்ப கொண்டாட சொல்றாரா? இல்ல இறப்ப கொண்டாட சொல்றாரா? அவருடைய அதான் அவர் நமக்காக சிந்தின அந்த காரியத்த தான் நினைவு கூர சொல்றாரு. ஆ அதாவது அவருடைய மரணத்த தான் இறப்ப பத்தி தான்.
நினைவு கூறும்படி மரண செய்யுங்கள்னு சொல்றாரு. அது நம்மளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, அது மூலமா மீட்பு எல்லாருக்குமே கிடைக்குது. மரணத்திலிருந்து ஆமா. விடுதலை கிடைக்குது. ஜீவன் ஆமா. கிடைக்குது. ஓகே. ம். ம். இப்போ நம்ம பிறப்பு ஏன் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா, ம். அது வந்து ஒரு சந்தோஷமான நற்செய்தி, சந்தோஷமான காலம். ம். எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்த வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகே. அது வந்து தோல்ல ஒரு இது மேஞ்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் படிங்க 12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா. இயேசு கிறிஸ்து வந்து சொல்லல, இந்த மாரி என்னுடைய பிறப்ப வந்து நீங்க கொண்டாடுங்க சொல்லல. சொல்லல. ஆனா, ஆமா. அங்க அவர் பிறந்ததே ஒரு நடந்த நற்செய்தி. நற்செய்தி அங்க நடந்த நிகழ்வு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. தேவ ம். தூதர்களே என்ன பண்றாங்க? அந்த கொண்டாடுறாங்க. நற்செய்தி. ஆமா ஓகே. brother. கண்டிப்பா. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கிறிஸ்துமஸ வந்து கொண்டாடுறோம். இந்த நற்செய்தி வந்து எல்லா மக்களுக்கும் பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு? எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வந்து கேக்க வந்து நம்ம தெருவுல இருக்க மக்களுக்கு குடுக்குறோம். ஸ்வீட்ஸ் நம்ம குடுக்குறோம் எல்லார்கிட்டயுமே. இல்ல? அந்த அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது பெரிய நற்செய்தியா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது எந்த நாள்ல வந்து சொல்றது நம்மளுக்கு தெரியாது பிரதர். அது இப்ப நம்ம வந்து டிசம்பர் 25ல நம்ம கொண்டாடுறோம். அதுதான் அது மேபி ரைட்டா இருக்கலாம், இல்ல தப்பா இருக்கலாம். அத பத்தி நம்மளுக்கு கேர் கிடையாது. நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்து பிறந்தார் சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எந்த நாள்ல பிறந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. அவங்களா குத்து மதிப்பா ஒரு நாள் வச்சுப்பாங்க. ஓகே. அன்னைக்கு வந்து நம்ம பர்த்டே கொண்டாடுவோம், சந்தோஷமா இருப்போம். ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு நாள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அது நம்ம கொண்டாடலாமே. அதுல தப்பு கிடையாது. சரிங்க பிரதர். பிரதர் இப்போ அந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் அந்த ட்ரெஸ் போட்டு கொண்டாடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறான காரியம்னு சொல்லிட்டு சில பேர் போதிக்கிறாங்களே, எப்படி பிரதர் அது எடுத்துக்கிறது? பவுல் சொல்றதுதான் பிரதர். ஒரு நாளை நீங்க வந்து விசேஷமா வைக்கிறதும், வைக்காம இருக்கிறதும் அது நம்மளோட விருப்பம். ஓகே. அது நீங்க வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வந்ததுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 500, 600 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க ஏழை மக்கள் பசங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லா அந்த டைம்ல கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், கேக் அது மாதிரி கொடுத்து ஜாலியா அவர் குஷிப்படுத்தினாங்க மக்களை. சந்தோஷப்படுத்தினாங்க. சோ அதுவே வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து அதே மாதிரி அவர் இறந்துட்ட பிறகு அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மக்களை சின்ன பசங்களை குஷிப்படுத்துறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து அது மாதிரி உருவான ஒரு சிஸ்டம் அது. அது மக்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா பரவாயில்ல தானே. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் டெய்லியுமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஓகே. பிழப்புக்காக கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, நோயினால கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ கஷ்டம் இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா அது ஓகே தானே. அது வந்து உருவான விஷயம் பாத்தீங்கன்னா பைபிள் எங்கேயும் கிடையாது. கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்லி போடல, எதுவுமே கிடையாது. ஓகே. ஆனா வந்து அது சந்தோஷப்படுத்துது மக்களுக்கு இருந்ததுன்னா, அது பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து அது விசேஷமா இருந்ததுன்னா அது விட்டுருங்களேன். அதை ஏன் இது பண்றீங்க? அது அன்லெஸ் அண்ட் அன்டில் அது வேதாகமத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தா தப்பு. பைபிள வந்து சத்தியத்தை வந்து மாற்றுச்சுன்னா தப்பு. மற்றபடி வந்து மக்களுடைய சந்தோஷம், ஓகே, சந்தோஷம் சொல்லும்போது மக்களுடைய அந்த கொஞ்ச நேரம் அந்த என்ன சாக்லேட் கொடுக்கறதுனால சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதனால ஓகே. நான் சொல்ற சந்தோஷம் வந்து தப்பு செய்யறதுனால சந்தோஷம் இருக்கிறது வந்து தப்பு. அது இது நன்மை செய்யறது தானே. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சாப்பாடு சாக்லேட் கொடுக்கறது, நன்மை செய்யறது அதெல்லாம் நல்லது தானே. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. அது ஓகே தான் சொல்லி சரிங்க. இப்போ வந்து நம்ம ஆண்டோடைய இந்த இறப்பு வந்து அந்த பஸ்கா நாள்ல இருந்து அதுல இருந்து அவருக்கு அந்த ஏஜ் வந்து கணக்கு வச்சு அப்போ முன்னாடி வந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அவருடைய அந்த பிறந்த நாளை கண்டுபிடிச்சிடலாம்ல? பிறந்த நாளை கண்டுபிடிச்சிடலாம். பிறந்த இயரை கண்டுபிடிச்சிடலாம், வருஷத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, இயரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நாளை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அதான் சொல்றது. சரிங்க. ஓகே, நீங்களே மைனஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்க. அரௌண்ட் 1 இல்லனா 2 பிசில வரும் அந்த டைம்ல. சரிங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன சொல்லிருக்கு? பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நடுவுல பிறந்திருக்காரு. சரிங்க. ஓகே. சரி பிரதர். நாளைக்கு நம்ம வந்து அறிவியல் சார்ந்த உண்மைகள் பத்தி நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல்.
அத பத்தி நம்ம சரிங்க பார்க்கலாம். சரிங்க ஓகே. பிரதர் சரிங்க பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். பிரதர் அப்புறம் வந்து இப்போ ம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸை பற்றி இப்போ நம்ம சில டவுட் கேட்டு இப்போ நடத்தும் போது சில டவுட் கேட்டுக்கிறோம். ம். சப்போஸ் பர்சனலாக எதனா ஒரு வேதத்தினுடைய அடிப்படையில் கொஸ்டின் எதனா டவுட் கேட்கறதா இந்த நேரத்தில் கேட்கலாமா, இல்லை தனியாக உங்களுக்கு எதனா அது தனியா ஃப்ரீயாக? பார்த்துக்கலாம் பிரதர். அது ஆ தனியா நம்ப சரி. பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்போ உங்களுக்கு டவுட் வருதோ, அப்ப நீங்க கால் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா சரி. டக்குனு ஓகே பிரதர். நீங்க பிங் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தேன்னா சரி. டக்குனு பிங் பண்ணிட்டு உங்ககிட்ட கால் பண்றேன். நம்ம இது ஆ பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர். ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஓகே பிரதர். அப்ப நம்ம ப்ரே பண்ணிடலாமா? பண்ணலாம் பிரதர். ஓகே. மகா கிருபையும் மிகுந்த இரக்கமும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, அன்பான தேவனே, இந்த வேளையிலும் தேவனே நாங்கள் வேத பாடத்தை நாங்கள் பார்த்து தேவனே நன்றாக தேவனே நாங்கள் புரியும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆழ்ந்து தேவனே நாங்கள் ஆழமாய் நாங்கள் ஆராய்ந்த காரியங்களை எங்களுக்கு தெளிவாய் நாங்கள் புரியும்படிக்கு நீர் உதவி செய்தீர். அதுக்காக நன்றி தேவனே. இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து தேவனே எங்களை வழிநடத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி. எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி. தேவனே இவ்வளோ பெரிய மகத்தான வாய்ப்பை தேவனே இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதுக்காக நன்றி தேவனே. இப்பொழுதும் நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தேவனே நாங்கள் மனதில் பதியவும் தேவனே நாங்கள் வழி அருகே வழி அருகே இருக்கிற விதைகளைப் போல நாங்கள் இல்லாதபடிக்கு சாத்தான் எடுத்துக்கொள்கிற அந்த விதைகளாக இல்லாதபடிக்கு தேவனே இது 30ம் 60ம் 100மாய் பலன் தருகிற ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் தேவனே கனி தரும்படிக்கு நீர் செயல்படுத்தும். தேவனே நாங்களும் சாட்சியாய் இதை கேட்கிற மட்டும் இல்லாதபடிக்கு நாங்கள் சாட்சியாய் அநேக மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கிற மக்களை நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கை பண்ணப்படும், அப்படியே ரட்சிக்கப்படுவாய் சொல்ற வார்த்தையின்படி தேவனே நாங்கள் இதை வாயினால் அறிக்கை பண்ற அளவுக்கு தேவனே தெளிவு பெற்று நாங்கள் உண்மையுள்ள மக்களை நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தரும். இம்மட்டுமாய் தேவனே நீர் நேர்த்தியாய் இந்த பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்காக நன்றி தேவனே. மேலும் நான் வரப்போற காலத்தில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை கிளாஸை கற்றுக்கொண்டு அந்த 10 கிளாஸை முடிச்சு தேவனே நாங்கள் முற்றிலுமாய் கம்ப்ளீட் பண்ண எங்களுக்கு கிருபை தரும். இவை யாவற்றும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென் பிரதர். ஓகே. ஆமாங்க. ஓகே பிரதர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர். நம்ம பார்க்கலாம் நாளைக்கு. சரிங்க பிரதர். சரிங்க பிரதர். நான் அது சகோதரங்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு அவர்